சாமி மணி 12 ஆயிடுச்சாட்டிருக்குது. 12 ஆயிர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல். ஆமாங்க, நம்ம வீட்டில் பறிச்சது, உருளைக்கிழங்கு கடையில் வாங்கினது. இவங்க வந்து 2 பேருமே, குழந்தைங்க 2 பேருமே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க தனியாக வறுத்தா. கத்திரிக்காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணேன். அது பீன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சுங்களா, அதனால் அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக போச்சு. அப்புறமா கடையில் தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. ஆமாங்க, இது மாதிரி வாங்கிட்டா கொஞ்சம் ஒரு மாறிங்க. அந்த 10 ரூபா பாக்கெட்டில் வாங்கினா அரைமா கொஞ்சமாக இருக்குங்களா? கொஞ்சமாக இருக்கு, ரொம்ப பழசாக. ஆமாங்க, இந்த அப்பப்போ போட்டு சொசைட்டியில் தர்றது, அதனால் பிரச்சனை. இது 40 ரூபாய்ங்க. 1 லிட்டர் பால், 1 லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. 1 லிட்டர் பாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பால் 1 லிட்டர். அது பூஸ்ட் போட்டு சாப்பிட்டு குடிச்சாச்சு. அதனால தான் கொஞ்சம் தெம்பாக இருந்திருக்குது. ஆமாம். அப்புறம் இந்த 2 நாளாக சரஸ்வதி பூசிக்கு அலைன்னு அலைஞ்சுங்க நண்பர்களே. ஒரே டயர்டுங்க. அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஆனால் அந்த கும்பிட்ற அன்னைக்கு சுறுசுறுப்பாக கும்பிட்டுருவாங்க. எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்குமே என்ன தெரியலைங்க. எங்களுக்கு அடுத்த 2 நாள் ரொம்பவுமே மேலே அடின்னு அடித்த மாதிரி வலிக்கும். முந்தின நாளும் ஃபுல்லாக வேலையா வலிச்சுட்டு எல்லாம் துணியெல்லாம் துவைச்சு எல்லாம் வேலை, சாயந்தரம் வரைக்கும் வேலை. ஆமா, அடுத்த நாள் இருந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் நிக்காம வேலை. ஆமா, அடுத்த நாளும் அந்த பூஜைக்கெல்லாம் எல்லாம் சமைச்சது எல்லாம் கழுவி எல்லாம் அது 1 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க சமைக்கிறக்கே. 3 விதமான பொரியலுமே, சாம்பார், ரசம், அப்பளம், வடை, இதுக்கே அவ்வளோ லேட்டுங்க. அப்புறம் ஜாமானெல்லாம் நிறைய சேர்ந்துக்குதுல. ஆமாங்க, கழுவி நேத்து காலையில எல்லாம் ஃபுல்லா வேலை முடிச்சு எல்லாமே விலைக்கு போட்டிருக்கிறது பாருங்க. குட்டி குட்டி பாத்திரம் எல்லாம் நைட்டு செஞ்சது. இது கடலைக்கொட்டை சட்னி, அது சூப்பராக இருந்துச்சு. நைட்டு கடலைக்கொட்டை சட்னி சூப்பரா இருந்துச்சு நேத்து நைட்டு. ஆமா, கரெக்டா அந்த வருது. நாங்கள் ஒன்றுமே போட மாட்டோம்ல. நாம ஒன்றுமே போட மாட்டோம்ல. காயத்ரி வந்து கரைச்சது டேஸ்டே இல்லை. அது என்னென்னு போட்டிருப்பான்னு தெரியல. இல்ல, நான் தான் போட்டேன். அது வந்து எப்படின்னா, புளி ரொம்ப நிறைய ஆச்சுன்னா புளி காரம் பத்தல. இன்னைக்கு நேத்து வந்து புளி காரம் உப்பு கரெக்டா இருந்ததுன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆமாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டுல வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். ஆமாங்க, வெறும் கடலப்பருப்புக்குள்ளேயே வரமிளகாயும் கருவேப்பிலை கடைசியிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. எடுத்து புளியும் உப்பும் போட்டு அரைச்சி பாருங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அந்த தக்காளி, சீரகம் இதெல்லாம் போட்டால் கூட அவ்வளோ அப்படி அது டேஸ்ட்டே கெடுத்து போடுதுங்க. அது கடலக்கொட்டையினுடைய ஸ்மெல், மனம் எல்லாமே போயிடுது. அது நல்லா இருக்குதா? சரிங்க நண்பர்களே, நானும் போய் சாப்பிட்றேங்க. வாங்க. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடினீங்களான்னு சொல்லுங்க. நாங்களும் திருப்தியா கொண்டாடியாச்சு சிறப்பா. ஆமாங்க, நீ அப்படியே நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. 10 நாள் லீவ் விட்டு தான் குழந்தைங்களுக்கு. இந்த பூஜையிலேயே அப்படியே போயிடுச்சுன்னா 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் தான் இருக்குதுங்க. திங்கள் நாளைக்கு வந்து சனி பிரதோஷம். மறக்காம எல்லாரும் போயிட்டு வந்துடுங்க சிவன் கோவிலுக்கு. நிறைய பேர் வந்து தெரியறது இல்லக்கா, எங்களுக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சு அப்படின்னு சொல்றீங்க. நாளைக்கு சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்பானதுங்க. போயிட்டு வாங்க. 5 வருடம் பலன் சாமி கும்பிட்ட பலன் கிடைக்கும். தோஷங்கள் எல்லாமே நீங்கிரும். விரதம் இருக்க முடியல, சாப்பிட்டு போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆமாங்க, பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கணுங்க. அது பிரதோஷனுடைய இதே விரதம் இருக்கிறதானுங்க. சரி, முடியாதவர்கள் என்ன செய்யறது? நிறைய பேர் நைட்டி கலெக்ஷன் கேட்டு இருக்கீங்க. ரிப்ளை வரலைன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. நைட்டி கலெக்ஷன் இப்போ எதுவுமே இல்லை. எல்லாமே 2-3 நாள் தொடர்ந்து ராப்பகலாக போனையே பார்த்துட்டு இருந்ததுனால அப்படி இருக்குதுங்க. நீங்கள் நிறைய பேர் தானே சளைஞ்சுக்கிறீங்க, பணத்தை எங்களுக்காக கொடுக்குறீங்கனாலும் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாக் இப்போ எதுவுமே இல்லைங்க. எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இனிமேல் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஏன்னா அதே வேலையை நம்ம வந்து ஃபோனாக வச்சு பார்த்துட்டு போனால் கலெக்ஷன்லாம் சென்ட் பண்ணுவேன், வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கணும். நிறைய பேர் குவாலிட்டியாக இருக்குதுங்கக்கா, பரவாயில்ல, கொடுத்த ரேட்டுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாங்க, வணக்கம்.